தமிழ்நாட்டில் பெண்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவிப்பு விரைவில் வருமா? பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி எப்போ நடைமுறைக்கு வரும்? இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் லட்சக்கணக்கான பெண்கள் வேலை தேடுபவர்களாக இல்லைங்க, வேலை வாய்ப்பு உருவாக்குபவர்களாக மாற முடியுமா? ஒரு இல்லத்தரசி தொழில் முனைவோராக மாறுவாரா? ஒரு சிறிய சேமிப்பு குழு பெரிய தொழில் நிறுவனமாக வளருமா? கிராமப்புற பெண்களின் பொருளாதார நிலை எவ்வாறு மாறும்? தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? ஏன் பெண்கள் சுய உதவிக்குழு இயக்கம் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக பேசப்படுது? சுய உதவிக்குழுக்களின் வரலாறு என்ன? இதுவரைக்கும் இந்த இயக்கம் எத்தனை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கு? 5 லட்சம் வரையிலான கடன் கிடைத்தால் எந்தெந்த தொழில்களை தொடங்கலாம்? குடும்ப வருமானம் எப்படி உயரும்? இளைஞர்களுக்கு பெண்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் எப்படி உருவாகும்? இந்த திட்டத்தின் சமூக பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி சார்ந்த முக்கியத்துவம் என்ன? இது எல்லா விஷயத்தையும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்கள் சுய உதவிக்குழுக்களின் வரலாறிலிருந்து இந்த வாக்குறுதி நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வரைக்கும் உண்மையான தகவலை எடுத்துக்காட்டுகளுடன் பொருளாதார பார்வைகள் மற்றும் விரிவான பகுப்பாய்வுடன் முழுமையாக பார்க்குறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பை தனியாக பிரித்து பார்க்க நிச்சயமாக முடியாதுங்க. ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும்னா அந்த குடும்பத்தில் பெண் பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தரிசனமான உண்மையாக இருக்குது. ஒரு கிராமம் வளர வேண்டும் என்றால் அந்த கிராமத்தின் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தொழில் செய்ய வேண்டும். ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அந்த மாநிலத்துடைய பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் வருமானமும் நிதி சுதந்திரமும் இருக்க வேண்டும். இதை தான் கடந்த பல வருஷங்களாக தமிழகத்தில் செயல்பட்டு வரும் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு ஊராட்சியிலும், ஒவ்வொரு நகர்ப்புற பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் சேமிப்பு செய்து சிறு தொழில் தொடங்கி குடும்ப வருமானத்தை உயர்த்தி தங்களுடைய குழந்தைகளின் கல்வியை முன்னேற்றி பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய சக்தியாக மாறியிருக்காங்க. இந்த நிலையில தான் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் குறித்து மீண்டும் விவாதம் உருவாகியிருக்கு. இந்த திட்டம் தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவி வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது தேர்தல் காலத்தில் முன்வைக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்ததால் அது எப்போது செயல்படுத்தப்படும் என்ற கேள்வியை பல பெண்கள் எழுப்பி வராங்க. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ தமிழக வெற்றி கழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த முக்கியமான நலத்திட்டமாக கருதப்படும் இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டியில்லா கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்படுதுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரைக்கும் எந்த முடிவையும் உறுதியாக கூற முடியாது. அப்படின்னாலும் இந்த வாக்குறுதி நடைமுறைக்கு வந்தால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்வது மிக மிக முக்கியமாக இருக்குது. ஸோ முதல்ல சுய உதவி குழு அப்படின்னா என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேணும். ஒரு கிராமத்தில் இல்லைன்னா நகர்ப்புறத்தில் வாழும் பெண்கள் ஒன்று சேர்ந்து சிறிய அளவில் சேமிப்பை தொடங்குறாங்க. அந்த சேமிப்பின் அடிப்படையில் தான் வங்கிகளில் கடன் பெற்று சிறு தொழில், வீட்டு தொழில், கால்நடை வளர்ப்பு, தையல், உணவுப் பொருள் தயாரித்தல், கைவினை பொருட்கள் உற்பத்தி, சிறு வணிகம் போன்றவற்றை ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா குடும்ப வருமானம் நிச்சயமாக அதிகரிக்குது. பெண்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குதுங்க. குடும்பத்தில் முடிவெடுக்கும் உரிமையும் வலுப்பெறுதுன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் பெண்கள் சுய உதவிக்குழு இயக்கம் இந்தியாவிலேயே மிகவும் வெற்றிகரமான சமூக பொருளாதார இயக்கங்களில் ஒன்றாக கருதப்படுது. பல கிராமங்களில் வங்கிகள் கடன் வழங்க தயங்கிய காலத்திலும் பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழுக்களுக்கு ஒழுங்கான சேமிப்பு மற்றும் திருப்பி செலுத்தும் முறையின் மூலம் நம்பிக்கையை உருவாக்கினார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த இயக்கத்தின் மூலம் தொழில் முனைவோர்களாக உருவாகியிருக்காங்க.
ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ற கேள்வியும் எழுது எல்லாத்துக்கும் மத்தியிலையும். ஒரு பெண் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இல்லைன்னா 1 லட்சம் முதலீட்டில் செய்ய முடியாத தொழில்களை 5 லட்சம் முதலீட்டில் விரிவுபடுத்த நிச்சயமாக முடியுங்க. தையல் மையம் நடத்துவர் சிறிய ஆடை உற்பத்தி நிறுவனம் கூட வளரலாம். வீட்டிலேயே மசாலா பொருட்கள் தயாரிக்கும் குழு சிறிய உணவு பதப்படுத்தும் நிறுவனமாக மாறலாம். பால் உற்பத்தி செய்யும் பெண்கள் கூடுதல் கறவை மாடுகளை வாங்கி வருமானத்தை உயர்த்தலாம். இயற்கை விவசாய பொருட்கள், கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற பாரம்பரிய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தும் வாய்ப்பும் உருவாகலாம். கிராமப்புறங்களில் பெண்கள் நடத்தும் சிறு கடைகள், மளிகை வணிகம், அழகு நிலையம், உணவகம், மொபைல் சேவை மையம், கணினி மையம் போன்ற தொழில்களுக்கும் இந்த வகை நிதி உதவிகள் பெரிய ஊக்கமாக அமையக்கூடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிறனால தொழிலை ஆரம்பிக்கும் முதல் சில ஆண்டுகளில் வட்டி சுமை நிச்சயமாக அவங்களுக்கு இல்லாமல் தொழிலை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தொழிலின் லாபத்தை மீண்டும் தொழிலுக்கே முதலீடு செய்ய நிச்சயமாக உறுதியாக முடியுங்க. இருந்தாலும் எந்த கடன் திட்டமாக இருந்தாலும் அது முறையாக பயன்படுத்தப்பட்டால் அதன் முழு பலன் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். தொழில் திட்டமிடல், சந்தை ஆய்வு, கணக்கு பதிவு, தயாரிப்பு தரம், விற்பனை திறன், டிஜிட்டல் பரிவர்த்தனை போன்றவற்றிலும் பயிற்சி மிக மிக அவசியங்க. கடன் மட்டும் கொடுத்தால் போதாது, தொழில் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பல நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடர்பான இறுதியான தகுதி விதிமுறைகள், கடன் வழங்கும் நடைமுறை, யார் விண்ணப்பிக்கலாம், எந்த வகை சுய உதவிக்குழுக்கள் தகுதி பெறும் போன்ற விவரங்கள் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் உறுதியாக யார் யார் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ அதனால தான் தற்போது இந்த திட்டம் குறித்து வெளியாகும் தகவல்களை தேர்தல் வாக்குறுதி மற்றும் எதிர்பார்க்கப்படும் கொள்கை அமலாக்கத்தின் பின்னணியில் புரிந்து கொள்வதே சரியான அணுகுமுறையாக இருக்குங்க. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறேங்க. ஒரு பெண்ணின் கையில் பணம் சென்றால் அது ஒரு நபரின் வாழ்க்கையை மட்டும் மாற்றாதுங்க, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு கிராமம் நிச்சயமாக முன்னேறும். ஒரு கிராமம் முன்னேறினால் ஒரு மாவட்டம் உறுதியாக வளர்ச்சி அடையும். மாவட்டங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு இன்னும் மிகப்பெரிய வலிமையான பொருளாதார மாநிலமாக மாறுங்க. அதனால தான் பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு நலத்திட்டம் மட்டும் இல்லைங்க, அது சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய முதலீடுன்னு சொல்லலாம். பெண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்தா அது எத்தனை பேருக்கு வழங்கப்படும், என்ன தகுதிகள் இருக்கும், எந்த விதிமுறைகளின் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படிங்கிறத அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த திட்டத்தின் நோக்கம் பெண்களை வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லைங்க, தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதாக இருந்தால் அது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய அத்தியாயமாக அமையக்கூடனே சொல்லலாம். சுய உதவிக்குழு இயக்கம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கு. அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் எந்த முயற்சியும் சரியான திட்டமிடல் மற்றும் வெளிப்படையான செயல்பாட்டுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதன் பலன் நீண்ட காலத்திற்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி உயரமான கட்டிடங்களில் அளவிடப்படுவதில்லைங்க, அந்த மாநிலத்தின் பெண்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையுடன் பொருளாதார சுதந்திரத்துடன் மரியாதையுடன் வாழ்கிறார்கள் என்பதில் தான் அளவிடப்படுது. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழக முதல்வரும் தவேக தலைவரும் விஜய் அவர்கள் நிச்சயமாக அவருடைய வாக்குறுதிகளாக ஒன் ஆஃப் தி வாக்குறுதியாக இருக்கும் இந்த திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துவார் அப்படின்னு எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய டெஃபனாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.